ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுது. குறிப்பாட்டு நிஃப்டி 50 264 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 24,116 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுறாங்க. பேங்க் நிஃப்டி 1006 பாயிண்ட்ஸில் பாசிட்டிவில் இருக்குது. 55,296 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 79,363 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 809 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லா பேங்க் ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்றைக்கி 7% பாசிட்டிவ் வந்தாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 6% அப்பு. 66 ரூபா தாண்டி ட்ரேட் ஆகுது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். மேபி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா அவங்களோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் நல்லா இருந்துச்சு. மேபி அது வந்து ரிசல்ட்லேயும் இம்பாக்ட் ஆகலாம். ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நம்ம கவனிக்க வேண்டியது இன்றைக்கி 841 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 4% பாசிட்டிவில் 828 ரூபா இருக்குது இண்டஸ்இண்ட் பேங்க். நம்ம வந்து 600 ரூபா, அது வந்து ரீசெண்டாக போன 50 வீக்லோ 606 ரூபா, அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன கமெண்ட்ஸில் என்னெல்லாம் சொன்னீங்கன்னு நானும் பார்த்தேன். அதே மூடிட்டு போகிறாங்க அந்த பேங்கை. ஏன் ப்ரோ அதை போட்டு மாற பேசுகிறீங்க, அகைன் அண்ட் அகைன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. நீங்கள் வேணால் கன்சிடர் பண்ணிக்கிடுங்க, உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்லாம் சொன்னீங்க நிறைய பேர் இண்டஸ்இண்ட் பேங்க்கில். இப்போ இண்டஸ்இண்ட் பேங்கோட கண்டிஷன் என்னென்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 841 இப்போ 828 இருக்குது. 600லலாம் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கே 250 கிட்ட, அதாவது 200 ரூபாய்க்கு மேலே லாபம். அது மாதிரி 730 அந்த ரேஞ்சில், 700 எபோவ் 700 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு ஷார்ட் டைமில். மேபி எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸ் அந்த டைம்லலாம் ஒரு 1000 ருபீஸ் டச் பண்ணால் கூட ஒரு ஷேருக்கு 400 ரூபா லாபம், 600 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 300 ரூபா 250 ரூபா லாபம் கிடச்சிருக்கு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் 1000 டச் பண்ணிச்சுன்னா. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 700 ரூபாலாம் கன்சிடர் பண்ணியிருந்தால் 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஃபெடரல் பேங்க் 4% அப்பு. கனரா பேங்க் 3% பாசிட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2.5% பாசிட்டிவ். பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், அதுபோக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கொட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இதில் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க்லாம் 2.5% பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்தாங்க. 1940 சம்திங் போச்சு. இப்போ 1925 இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பட் பெருசாக அன்றைக்கி ரியாக்ட் ஆகும்னு நினச்சேன், பட் பெருசாக ரியாக்ட் ஆகலை அந்த ரெண்டு பேங்குமே. ஆக்சுவலி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் தான் இன்றைக்கி ஒரு நல்ல ரியாக்ஷன் மார்க்கெட்டில் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ். ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 5% போச்சு. 2211 ரூபா போனது இப்போ 2205 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க 26 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளில் பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இந்த கம்பெனி இப்போ இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டேட் வந்து 21 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் 30 நாளுக்குள்ள அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம். ஸோ ஓவர்லாட் இது வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் கொடுத்த அப்டேட். ஸ்டாக் ப்ரைஸும் நம்ம கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ். இப்போ 26 ரூபா டிவிடெண்டும் கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் டாடா எலிக்ஸி 5,355 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 5,396 ரூபா வரைக்கும் போனாங்க. இன்னைக்கு மட்டுமே 10% பாசிட்டிவ் போச்சு. இப்போ 9% மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க டாடா எலிக்ஸி. நாளைக்கு தர்மா அடி விழுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரீசன் என்னன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. ஆனால் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லாட்டாலும் டிவிடெண்ட் ஒரு பல்க் டிவிடெண்ட் 75 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குமோ இன்னும் ஒருத்தரில். இன்னைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் 10% ஒரே நாளில் அப்பு. டாடா எலிக்ஸி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டெக்னாலஜி ஸ்டாக்ஸ். குறிப்பாட்டு மோஸ்ட்லி இன்றைக்கி எல்லா டெக்னாலஜி ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவில் தான் இருக்குது. இன்ஃபோசிஸ்லேயும் அடிவுலம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இன்ஃபோசிஸ் 1473 ரூபா வரைக்கும் போயிட்டாங்க. 1448 ரூபாய் இப்போ ட்ரேட் ஆகுது. இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸும் பெருசாக இல்லை. ஏன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் அன்றைக்கி நைட்டு நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட் லீவு. அமெரிக்கன் மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸ் அடித்தாங்க. மேபி நம்ம மார்க்கெட்லையும் அதே தான் இம்பாக்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இன்ஃபோசிஸ் இன்றைக்கி நல்ல வேலை ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அது போக விப்ரோ, டிசிஎஸ் எல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 3% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. டெக் மஹிந்திரா 5% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வர இருக்குது. அது வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபார்மா செக்டார்னு எடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேபரட்டரிஸ் 4% அப்பு. லூப்பின் 3%. ஆரோபிண்டோ ஃபார்மா, கிளென்மார்க், ரெட்டிஸ், பயோகான் இதெல்லாமே ஒரு 1.5% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டாரும் பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. மெயினாக அன்றைக்கி மார்க்கெட் மேலே போகிறது ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேங்கிங் செக்டார் தான். அதில் பெல் பர்ஃபார்மன்ஸு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவங்க தான் அதிக அளவில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் பார்க்கும்போது 6% மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேங்குமே. நெக்ஸ்ட் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட இன்னொரு கம்பெனி தான் ஜைடஸ் மெடிடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. பிரேசிலை சேர்ந்த கம்பெனி பிரெய்லே பயோ மெடிக்கா. அந்த கம்பெனியோட
டவி டெக்னாலஜி அதை வந்து பார்த்தீங்கன்னா டவி டெக்னாலஜி அதை வந்து குளோபல் லைசன்சிங் பார்ட்னர்ஷிப் மூலமாட்டம் அவங்க கமர்ஷியலைஸ் பண்ண இருக்கிறாங்க. யூரோப், இந்தியா, அடுத்தது அதர் செலக்டட் மார்க்கெட்ஸில் வந்து இதை கமர்ஷியலைஸ் பண்ண இருக்கிறாங்க. இது கார்டியாலஜி செக்மெண்ட்டில் உள்ளது. டவி டெக்னாலஜி, TAVI டெக்னாலஜி வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரேசில் சேர்ந்த கம்பெனி கூட வந்து லைசன்சிங் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டயல். ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்டாக் வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். இவங்களும் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. 1032 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு மட்டுமே 12% அப்பர் சர்க்யூட் அடிச்சு நிற்குது ஜஸ்ட் டயல். ஸோ இன்னைக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். 1048 போச்சு, இப்போ 1032ல் ட்ரேட் ஆகுது ஜஸ்ட் டயல். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 8 ரூபா 10 காசில் ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு 10% அப்பர் சர்க்யூட். ரீசன் பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் ஸ்டேக்கை வந்து 48.99% ஸ்டேக் ரைஸ் பண்ணுறாங்க. அந்த 36,950 AGR டியூஸ் இருக்குல்ல, 36,950 கோடி ஒர்த் ஆஃப் AGR டியூஸை வந்து கவர்மெண்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் ஆட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோடஃபோன் ஐடியாவோட ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயில் இன்னைக்கு 5% அப்பு, 197 போச்சு, இப்போ 195ல் ட்ரேட் ஆகுது. ஸோ கெயில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கெயில் வந்து டாரிஃப் ஹைக் வரலாம் கெயிலில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது CLSA தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி இருந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரொபோஸ்டு ரிவிஷன் வந்து January 1, 2025 டு March 31, 2049 இந்த காலகட்டம் வரைக்கும் டாரிஃப் ஹைக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இடப்பட்ட காலத்தில் வந்து டாரிஃப் ஹைக் பண்ணுவாங்க. இப்போ ஏப்ரலில் மீட்டிங் வச்சு டாரிஃப் ஹைக் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம், ஜூன்லேருந்து அந்த டாரிஃப் ஹைக் வந்து நடைமுறைக்கு வரலான்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 to 25% வரைக்கும் ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா டாரிஃப் ஹைக் மேலே போகலாம். அது வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 9% to 19% வரைக்கும் மேலே போகும். இதுக்கு CLSA கொடுக்குற டார்கெட் ப்ரைஸ் வந்து 210 ரூபா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவுட் பெர்ஃபார்ம், முன்னாடி வந்து ஹோல்ட் கொடுத்ததை இப்போ அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்து 210 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கெயிலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ டாரிஃப் ஹைக் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இன்னைக்கு 5% மேலே போயிருக்குது. ஹியூண்டாய் மோட்டார்ஸில் வந்து அப்டேட்டு, இவங்களுக்கு $10 billion ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சிருக்குது. ஸோ இனி இவங்க வந்து ட்ரேடிங்க்கு வருவாங்க. ஸோ ஏப்ரல் 21 இந்த இது முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட $9.79 billion ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50.78 crore ஷேர் வந்து அந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சு இப்போ வந்திருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிப்பாங்க. இது ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டெஸ்லா கொடுத்த அப்டேட்டு. டெஸ்லா என்ன சொல்கிறாங்கன்னா US பேஸ்டு கம்பெனியாக இருக்கிற மெமரி சிப் மேக்கர் மைக்ரான், இவங்க வந்து மும்பை பேஸ்டு CG செமி அப்படிங்கிற கம்பெனி கூட வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது முருகப்பா குரூப் கம்பெனி. இந்த குளோபல் சப்ளை செயின் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பேசிஸில் தான் அந்த பார்ட்னர்ஷிப்பில் வரணும் அப்படின்னு சொல்லி டெஸ்லா தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இந்தியா வந்து யுஎஸோட அந்த செமிகண்டக்டர் சப்ளையில் ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணணும்னு விரும்புகிறாங்க. அதுக்கு வேண்டி டாடா எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கு கூட எல்லாமே டீல் போடுறதுக்கு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாட்டு பேச்சுவார்த்தையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி டெஸ்லா தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இது டெஸ்லா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணது இந்த பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் IRDA, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா அந்த ஜென்சால் EV வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு லோன்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2 கம்பெனியுமே ஜென்சால் இன்ஜினியரிங்கு லோன் கொடுத்துருக்காங்க. இது பெருசாக இம்பாக்ட் ஆகும். பட் ஷார்ட் டேர்மில் பெருசாக இம்பாக்ட் ஆகல. 2 பேருமே 663 கோடி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அடிவலும் நினச்சேன். பட் இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஒரு 3% பாசிட்டிவ் வந்துச்சு. IRDA செக் பண்ணலை. பட் ஜென்சால் இன்ஜினியரிங் வந்து 5% லோவர் சர்க்யூட்டில் தான் இருக்குது. 110 ரூபா அந்த ரேஞ்சில் ஜென்சால் இன்ஜினியரிங் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதை வேல்யூஷன் சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் ஜென்சால் இன்ஜினியரிங் வாங்கிறாதுங்க, ரிஸ்க்லாம் மாட்டிப்பீங்க. அதானி கிரீன் எனர்ஜியோட சோலார் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசோட ரெகுலேட்டரி கிளாரிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 7 GW மேனுஃபேக்சரிங் சோலார் ப்ராஜெக்ட் போட இருக்கிறாங்க ஆந்திர பிரதேசில் அதானி குழுமம். அசியூர் பவர் மூலமாக தான் அந்த 2.3 GW கெப்பாசிட்டியில் போட இருக்கிறாங்க. இது அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நுவாமா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் 22% வரைக்கும் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி மோஸ்ட்லி டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்து. ஃபஸ்ட்டு HAL 5150 ரூபா சொல்கிறாங்க, 22% மேலே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இதோட பீக் லெவல் 5675 ரூபா, அதை விட கம்மியாக தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாரத் டைனமிக்ஸ் 1650 ரூபா சொல்கிறாங்க, 18% மேலே போகும். இதோட ரெக்கார்டையும் 1794 ரூபா இருக்குது. இப்போ இருக்க ட்ரெண்டில், அதாவது அவங்களோட ஹையை விட குறவாக தான் சொல்கிறாங்க. டேட்டா பேட்டர்ன்ஸ் பைக்கால் கொடுக்குறாங்க, 2300 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 21% மேலே போகும்னு சொல்கிறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு 385 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸுக்கு எல்லாமே
இவ்வளோ பர்சன்டேஜ் மேலே போகும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே டிஃபென்ஸ் செக்டார் கம்பெனிஸ். முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனியில் எல்லாமே. பட் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா வேல்யூஷன் ரொம்பவே எல்லாத்துலேயுமே ஹையாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஎன்எல் விச் மீன்ஸ் பிஎஸ்என்எல்னு சொல்லுவாங்க. இவங்க டெலிகாம் ப்ரொவைடர் கம்பெனியாட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கத்துக்கு குறிப்பாட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்ல முடியாது, கவர்மெண்ட் ஓன்டு பிஎஸ்சி பேங்க்ஸுக்கு 8346 கோடி ஒர்த் ஆஃப் லோன்ஸ் வந்து டிஃபால்ட் வச்சுருக்காங்க. அதாவது கெட்டாமல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே வந்து லாங் டேர்ம் டெப்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 33,568 கோடி இருக்குது. டோட்டல் டியூஸு குறிப்பாட்டு பாண்ட்ஸு டிஓடி மூலமாட்ட எடுத்தது. இதில் ஒரு 7 பிஎஸ்சி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஓவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூனியன் பேங்க் இருக்குது, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, யூகோ பேங்க் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது. இதில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 1077 கோடி, பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 464 கோடி, பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு 350 கோடி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 266 கோடி, யூகோ பேங்க்குக்கு 180 கோடி, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்குக்கு 2374 கோடி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு வேல்யூ அவங்க சொல்லலை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஜி பாண்ட் டெப்ட் மூலமாட்டு 24,071 கோடியும், இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் அது மூலமாட்டு ஒரு 1151 கோடியும் டெப்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எம்டிஎன்எல்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனீஸ் கம்பெனி வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஜாயின்ட் வெஞ்சர் வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனியில் இந்தியன் கம்பெனிஸ் குறிப்பாட்டு இந்தியன் கம்பெனிஸ் 10% ஸ்டேக் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சரில் மினிமம் இந்தியன் கம்பெனிஸ் அந்த சைனீஸ் கம்பெனிஸ் கூட 10% ஜாயின்ட் வெஞ்சர் வச்சிருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் முன்னாடி அது அதிகப்படியாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த யூஎஸ் டாரிஃப் வார்லாம் இருக்கிறதுனால அந்த டிசிஷனை கொண்டு வந்திருக்காங்க. டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், லோக்கல் மேனுஃபேக்சரிங் டெவலப்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இதை கொண்டு வராங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நம்மளோட பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸ் ஆஃப்டர் 3 months வந்து $5 trillion எபோவ் வேல்யூஷனை தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸோட வேல்யூஷன். ஸோ டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலேஷன் ஆஃப் பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸ் $5 trillion வந்து 3 monthsக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போப் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலமாக இருக்கிறாரு. ஸோ அவரோட ஏஜ்னு பார்க்கும்போது 88 ஏஜ் ஆகுது, 88 வயசு ஆகுது. 88 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் இறந்துட்டார். ஸோ கத்தோலிக்க திருச்சபையோட தலைவராக இருந்தவர் இன்றைக்கி இறந்துருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய டிசிஷன் எல்லாமே ஸ்ட்ராங்காக எடுத்தாங்க. குறிப்பாட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வர டேரக்டாக இவரை போய் மீட் பண்ணிட்டு வந்தார் ஒரு 2 years பிஃபோர்னு நினைக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார், நெக்ஸ்ட் வந்து இஸ்ரேல் காசா வார், அடுத்தது ஈரான் ஈராக், அது மாதிரி அந்த நாட்டுகளில் நடந்த பிரச்சனைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணணும், அமைதி திரும்பணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தார். ஸோ ஓவர்லாட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்துருக்கிறாரு. ரீசெண்ட் டேஸில் கூட அவர் ரொம்பவே சீரியஸாக தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரிகவர் ஆகி வந்தார். மறுபடியும் அந்த ஈஸ்டர் நெக்ஸ்ட் வந்து குட் ஃப்ரைடே அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ சிவியராக இருந்தவர் இப்போ டெத் ஆகிருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம சார்பாட்டு ஆழ்ந்த இரவில் தெரிவித்துக்கொள்கிறோம். ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா அவரோட சோல் வந்து ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.